ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் 1954 வெளியான அபூர்வமான திரைப்படம் தான் தூக்கு தூக்கி. R.M. கிருஷ்ணசாமி அவர்களுடைய இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், லலிதா, பத்மினி, ராகினி, T.S. பாலையா, C.K. சரஸ்வதி, R. பாலசுப்ரமணியம், கண்ணையா அப்படின்னு பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசைமேதை G. ராமநாதன் அவர்கள். தூக்கு தூக்கி படத்தின் நாயகனாக சிவாஜி சொல்வதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக அவர் அப்பாவியாக பேசும் காட்சி தியேட்டர்ல கைத்தட்டல அள்ளியது. மனைவியை பற்றிய உண்மையை அறிந்து அவர் அதிர்ச்சி அடைவதும் அருமை. நாயகன் சிவாஜி கணேசன் அவர்கள் சேட்டுவிடம் வேலையாளாக சேர்வது சுவாரஸ்யம். மனைவியாக, காதலியாக, இளவரசியாக லலிதா, பத்மினி, ராகினி ஆகிய திருவாங்கூர் சகோதரிகள் நடித்து அசத்தி இருப்பாங்க. T.S. பாலையா அவர்கள் வில்லனாக கலக்கி இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். R.N. வேணுகோபால் எடிட்டிங்கில் படத்தின் நீளம் 3 மணி நேரத்துக்கு 3 நிமிடங்கள் தான் குறைவு. கொஞ்சம் பெரிய படம் தான் இந்த தூக்கு தூக்கி. R.M. கிருஷ்ணசாமியுடைய ஒளிப்பதிவு அழகு. அவரே தான் இயக்கமும் கூட. சபாஷ் டைரக்டர் R.M. கிருஷ்ணசாமி அப்படின்னு பாராட்டுகளை பெற்றாரு. நாயகனின் உயிர் நண்பனை மனைவி கோல் மூட்டிவிடும் காட்சி ரசிக்கும்படி இந்த தூக்கு தூக்கி திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். அதே போல நாயகனுடைய மனைவி வில்லியாக தன் அப்பாவிடம் கணவனை பற்றியே அபாண்டமாக பேசி நம்ப வைக்கும் காட்சி அற்புதம். தூக்கு தூக்கி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு அழகான பாடல் தான் பியாரி நிம்பல் மேலே நமக்கு மஜா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை செல்லமுத்து மற்றும் M.S. ராஜேஸ்வரி அவர்கள் இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி அவர்கள். G. ராமநாதன் இசையில சவுந்தரராஜனின் குரல் சிறப்பாக பரிமளித்த முதல் படமாக தூக்கு தூக்கி திரைப்படம் அமைஞ்சிருந்துச்சு. ராகங்கள் மணக்கும் ராமநாதனின் இசையில சவுந்தரராஜனின் குரல் 50கள் எங்கும் ஓங்கி ஒலிக்க வகை செய்த படமாக தூக்கு தூக்கி திரைப்படம் விளங்கியது. சொல்ல போனால் சற்று தொய்வாக சென்று கொண்டிருந்த G. ராமநாதன் இசை படலத்தை தூக்கு தூக்கி தூக்கி விட்டது அப்படின்னே சொல்லணும். அதனால 50களில் சங்கீத சக்கரவர்த்தியாக G. ராமநாதனால தொடர்ந்து விளங்க முடிஞ்சிச்சு. பெண்களை நம்பாதே, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் ஆகிய பிரபல பாடல்கள் உடுமலை நாராயண கவி எழுதியதுதான். இந்தியும் தமிழும் கலந்த மணிப்பிரவாளத்தில் அவர் எழுதிய பியாரி நிம்மல் மேலே நம்கி மஜா அப்படின்ற பாடலும் உடுமலையாருடைய கைவண்ணம் தான். 1954 மனோகரா தவிர இல்லற ஜோதி, அந்த நாள், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, துளி விஷம், கூண்டு கிளி, தூக்கு தூக்கி, எதிர்பாராதது ஆகிய படங்கள் வெளிவந்துச்சு. இவற்றில் தூக்கு தூக்கி வெற்றிகரமாக ஓடிய ஜனரஞ்சகமான திரைப்படம். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் அப்படின்ற பொன்மொழிகளை உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை. மனோகராவை போலவே இந்த கதையும் எல்லா நாடக கம்பெனியும் நாடகமாக நடிச்சிட்டு வந்தாங்க. நவரசங்களும் கலந்த ஜனரஞ்சகமான படங்களிலும் தன்னால நடிக்க முடியும் அப்படின்றத இந்த படத்துல சிவாஜி அவர்கள் நிரூபித்திருப்பாரு. தூக்கு தூக்கி திரைப்படத்துல சிவாஜி அவர்களுடைய அற்புதமான நடிப்பு, சிறந்த நடிகராக தேர்வு பெற்றாரு. அரச குமாரனாக தோன்றும் சிவாஜி அவர்கள் பல மாறு வேடங்கள் போட்டு பிரமாதமாக நடிச்சிருப்பாரு. குறிப்பாக குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்ற பாடலை பத்மினி, ராகினியுடன் சேர்ந்து அவர்களுக்கு இணையாக ஆடியிருப்பாரு. பாட்டும் நடனமும் ரசிகர்களின் கைத்தட்டலை பெற்றிருந்துச்சு. அபாய அறிவிப்பு, வாத்தியார் ஐயா அப்படின்ற பாடலை வாத்தியாராக நடிக்கும் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையிடம் சிவாஜி பாடுவாரு.
இந்த யதார்த்தம் பொன்னுசாமியின் நாடக சபாவில் தான் சிவாஜி முதலாக சேர்ந்து நடிப்பு பயிற்சி பெற்றார் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. தூக்கு தூக்கி திரைப்படத்துல சட்டாம் பிள்ளை அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்காரு. தஞ்சை என் ராமையா தாஸ் அவர்கள் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. தூக்கு தூக்கி திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு அழகான பாடல் தான் கண்களில் புகுந்து கருத்தினில் கலந்த அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். தூக்கு தூக்கி படத்துல ராஜேஸ்வரி TM சௌந்தரராஜன் அவர்களுடன் பாடிய ஒரு டூயட் பாடல். அந்த காலத்துல மிகவும் பிரபலமடைந்த ஒரு பாடல். மருதகாசி அவர்களுடைய மயக்கும் எழுத்துக்கு G ராமநாதன் அவர்களுடைய இசை பிரமாதம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.